ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் அனந்த். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ப்ரோமோ 3யில் பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் அனந்த் டாக்கி சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பலம் மக்களே. ஸோ எப்போவுமே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ண எனக்கு உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் இன்னும் வீடியோலாம் மேக் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க, சரியா மக்களே? சரி, இப்போ ப்ரோமோ 3யில் என்ன விஷயம் அப்படின்னா, சாப்பாடுக்கு சண்டை. என்னப்பா சாப்பாடுக்கெலாம் சண்டை போடுவாங்கன்னா அதுதான் இதில் பெரிய விஷயம். யாருக்கு சண்டைனா, நம்ம விஜய் பாருவும் நம்ம எஃப்ஜே அவர்களும் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. விக்ரம், அதுக்கப்புறம் நம்ம ரம்யா அவர்கள், நிறைய பேர் அதாவது ஆப்போசிட்டில் இருந்து சாப்பாடு வரணும்னு கேட்குறாங்க. உடனே ரம்யா, அதாவது நம்ம விஜய் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சாப்பாடு மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதற்கு விஜய் பாரு, அதாவது நம்ம எஃப்ஜே சொல்கிறாரு, நீங்களும் கொஞ்சம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கப்பா, நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரம்யா அவர்களுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க சாப்பாடு கேட்டாங்க. இவங்க கொடுக்க மாட்டேன் சொன்னதுக்கப்புறம் நம்ம ரம்யா அவர்கள் கோவப்பட்டு போயிட்டாங்க. மக்களே, நீங்களாம் சாப்பாடெலாம் தர வேண்டாப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம பிரஜினி இருக்காது தெரியுமா, அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ரம்யா அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஏன் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜி அவர்களை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எஃப்ஜி என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்கண்ணே, நீங்கள் பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அது சரியாக, அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜி அவர்களும் பயங்கரமாக கோவப்பட்டார். மக்களே, இதில் என்ன ஒரு விஷயம்னா, சாப்பாடு கேட்டாங்க. நம்ம ரம்யா அவர்களுக்கு ஹெல்த்து சரியில்லை, அதாவது உடம்பு சரியில்லை. சரி, சாப்பாடு கொடுத்துக்கலாம். ஆனால் இவங்க நாங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தருவோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன விஷயம்? ஏன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ க்ரியேட் பண்ணி கொஞ்சம் வச்சுருப்போம், சரி நாங்கள் சாப்பிடுவோம். நம்மளே அப்படி தானே. இப்போ நம்மளுக்கு வயிறு பசிக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது சமைச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா, எனக்கு சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டு கொஞ்சமாவது அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க, கொஞ்சமாவது கொடுத்து சரி இப்போதைக்கு இருக்கணும். அவங்க எப்போ சமைச்சு எப்போ அது க்ரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்குற டைமில் தான் இவங்களும் கொடுக்கணும். அது நல்ல விஷயம் இல்லை மக்களே. ஸோ அதனால் கோவப்பட்டு நம்ம ரம்யா அவர்கள் போயிட்டாங்க. ஆனால் அது பாவம் தான், ஏன்னா அவங்களுக்கும் ஹெல்த்து சரியில்லை சொல்கிறதுனால எஃப்ஜி கொடுக்கறதுனால சொல்கிறேன். எஃப்ஜின்னு செய்கிறாரு, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கட்டு அவர் பிரஜின் மேலே கோவப்பட்டு போயிட்டார். நம்ம எஃப்ஜி, அதாவது விஜய் அவர்கள் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, எந்த நாளும் பண்ணுங்கப்பா. இதுதான் ப்ரோமோ 3 மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோ, தேர்ட் ப்ரோமோ, 3 ப்ரோமோலையுமே ஷூவை காணோம், அடுத்தது என்னது ஷூவை காணோம், அதுக்கடுத்தது வாழைப்பழத்தை காணோம், இப்போ சாப்பாடு இல்லை. இதுதான் இந்த 3 ப்ரோமோலையும் இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க சின்ன சின்ன விஷயத்தோ அதை பெருசாக சண்டை எப்போ மேக் பண்ணலாம், சண்டை எப்படி பெருசாக இது பண்ணலாம், அதுதான் அவங்க நினைக்கிறாங்க மக்களே. ஸோ என்ன நடந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்ப்பது நல்லது. ஸோ நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் டாக்கிஸ் அந்த சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க காய்ஸ். லைக் பண்ணுறதோட சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய பலம். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு எப்போவுமே வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலேருந்து வரணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பல் அதை ஆன் பண்ணி வச்சா தான் நம்ம வீடியோ வரும். நம்ம பிஜிஎஸ் அண்ட் டாக்கி சேனலில் போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது வரணும்னு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணணும், சரியா? சரியா மக்கள், லேட்டடாப்பா இவ்வளோ தான். ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 எல்லாமே நல்லபடியாக முடிவு பண்ணி தருது. இனி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இந்த 3 வீடியோ நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். பாய்.